ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகா சமையல். இது இந்த வெள்ளிக்கிழமை எடுத்தது 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. பசியாற்றுவோம் திட்டத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். பசியாற்றுவோம் திட்டம் இந்த வெள்ளிக்கிழமையோட 40வது வாரம் ஆயிட்டு. எங்கள் வீட்டில் இருந்து என் கடை பாதைக்கு போனால் கொஞ்சம் பக்கம். எப்போவுமே என் வீட்டுக்காரங்க தான் கொண்டு விடுவாங்க. அன்றைக்கி அவங்க கொஞ்சம் பிஸியாக இருந்தனால நானே நடந்து போக ஆரம்பிச்சிட்டேன். நாங்கள் போகிறதுக்கு 2 ஸ்கூல் கிராஸ் பண்ணி தான் அங்கே போகணும். பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பி போய்கிட்டு இருந்தாங்க. அங்கே போனால் இந்த வாரம் வந்து பிரியாணி தான். பீஃப் பிரியாணியும் தயிர் சம்பலும். பிரியாணிக்கு எல்லாம் போட்டு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் தம் போடணும். தயிர் சம்பலுக்கு வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தாங்க. கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா பிரியாணியை தம்லையும் போட்டாச்சு. போட்டு நல்லா கங்கு எந்த அளவுக்கு கனகனன்னு இருக்குது. கலரே ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். பிரியாணியை தம்மில் போட்டதுக்கப்புறம் தயிர் பாக்கெட்டை பார்சல் போட்டுக்கிட்டு இருந்தோம். தயிர் பாக்கெட் பார்சல் போட்டு தயிரையும் பார்சல் போட்டு முடித்தாச்சு. அதுக்கப்புறமா பிரியாணியும் நல்லா ரெடி ஆகிட்டு அதை தம் உடச்சி எடுத்து பேஷனில் எடுத்து ஒரு 3 கவர் தான் பார்சல் போட்டிருப்பேன். அதுக்கடையில் எங்கள் சித்தி ஒரு ஆள் இறந்துட்டாங்கன்னு சொல்லி தகவல் வந்தது. அவங்க ஒரு 15 நாளாகவே உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் தெரியும். இறந்துட்டாங்கன்னு ஃபோன் வரவும் நான் அப்படியே கிளம்பி போயிட்டேன்.